பின்னோக்கி போகல, முன்னோக்கி தான் வந்துகிட்டே இருந்தார். இப்போதான் முதல் முறையாக வந்து பின்னோக்கி போயிட்டாரு. ஆனால் இதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறது தான் வேணும். ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு மகேஷின் தீர்ப்பு தானே. கண்டிப்பாக மாப்பிள்ளை சமாதானம் ஆகிடுவார். இதே இலங்கையில் சில பகுதிகளும் சென்னை மாகாணத்தோடு இருந்தது. பட்டு உடுத்தினாலும் நீ பட்டு உடுத்தினியா அக்காளி கோமணம் கட்ட கூட வழி இல்லாமல் தெரிஞ்ச பயிலுவோம் நம்ம பயிலுவோம். நீங்கள் உடைக்கலாம், இல்லை நீங்கள் உண்டு பண்ணலாம். உங்களால் உடைக்கத்தான் முடியுமே தவிர உதயம் உண்டு பண்ண இயலாது. ரெண்டாவது, நீங்கள் பேசுகிற தமிழ் எல்லாம் கடல் கொண்டு போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? லெமோரியா கண்டத்தோட அழிஞ்சு போச்சு. அது முதல் சங்கமே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழர்களை விட இந்த பிற மொழியாளர்களும் தமிழை நல்லா கொண்டாடுறீங்க. ஏன்னா பதவி இருக்கும்போது கூட பாருங்க, தமிழ் வாழ்க அப்படிங்கிறது மற்றவங்க பயன்படுத்தினாங்க இல்லையோ, இந்த லாட்டரி மாநிலோட மரபக நாத வருஷனாவும் கீர்த்தனாவும் தமிழ் வாழ்க அப்படிங்கிறத பயங்கரமா சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. 13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. ஆனா எனக்கு தெரிஞ்சு தமிழர்களை விட இந்த பிற மொழியாளர்களும் தமிழை நல்லா கொண்டாடுறீங்க. ஏன்னா பதவி இருக்கும்போது கூட பாருங்களேன், தமிழ் வாழ்க அப்படிங்கிறத மற்றவங்க பயன்படுத்தினாங்க இல்லையோ, இந்த லாட்டரி மார்ட்டினோட மருமக நாத வருஜனாவும் கீர்த்தனாவும் தமிழ் வாழ்க அப்படிங்கிறத பயங்கரமாக சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் தான் வந்து உலகத்திலேயே முதல் மொழின்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? நான் ஏற்றுப்பேன். தமிழ் தான் உலகத்திலேயே முதல் மொழி. இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக பேசக்கூடிய மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மொழி. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி வெளிநாடுகள் தமிழ், இந்தியாவில் மட்டும் தமிழ் அல்ல, வெளிநாடுகள்லேயும் தமிழ் பேசுகிறாங்க. இன்றைக்கி தமிழ் வந்து ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தில் நிறைய படையெடுத்து நிறைய நாடுகளை, மேலை நாடுகளை எல்லாம் வெற்றி கொண்டு அங்கேயெல்லாம் தமிழ் கோயில்களையும் இந்து கோயில்களையும் தமிழ் மொழிகளையும் அங்கேயே பரப்பியிருக்காங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரூபா நோட்லேயே விநாயகர் படம் போட்டிருக்கோம். தாய்லாந்துடைய 10 ரூபா தமிழ் இருக்கு, இலங்கையில தமிழ், எல்லா மேலை நாடுகள் எல்லாம் தமிழ் தான். ரெண்டாவது சிரியாவில் கூட தமிழ் பேசுகிறாங்க. சரிங்களா? ஆகையினால இப்போ விஜய் வந்து ஆட்சியேற்ற பிறகு இதே திமுக ஆட்சியேற்று அந்த ஆட்சிக்கு வரும்போது அவங்க சொல்றாங்க படிப்படியாக நான் மதுபான கடைகளை குறைப்போம் அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட அப்போ ஒரு 4700 கடைகள் என்னமோ இருந்துச்சு. அப்போ செந்தில் பாலாஜி சொல்றாரு நாங்கள் ஒரு 500 கடைகளை குறைக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதுக்கு கூட தான் போணுச்சு, குறைச்சி ஏற்றிட்டாங்க. இது அதே விஜய் வந்து இன்னைக்கு அறிக்கை விடுறாரு, இந்த பள்ளிக்கூடங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் அருகில் உள்ள மதுபான கடைகளை கிட்டத்தட்ட ஒரு 717 கடைகளை மூட உத்தரவிட்டிருக்காரு. அப்போ மறுபடியும் இது மாதிரி இந்த 717 மூடி மக்கள்கிட்ட ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கி தொடருமா? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை மாற்ற முடியுமா தந்தையை மாற்ற முடியுமா? முடியாதுல்ல. தாய் தந்தை ஒருத்தர் தானே. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் மது இல்லாத நாடு எந்த நாடு? குஜராத்தில் மது இல்லைம்பான், அங்கே பெட்டி கடையில் கூட மது விற்பான். அது தெரியுமா உங்களுக்கு? சர்பத்து குடிக்கிற மாதிரி சாராய். தமிழ்நாட்டில் மது ஒழிக்கிறதுக்கு முடியாதுங்களா? 100% சாத்தியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து கலைஞர் வந்து 2 ஆண்டு காலம் சாராய கடை கல் கடையை திறந்து வச்சார். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப எதிர்ப்புகள் வந்த உடனே, எதிர்ப்புகள்னால் வேற மாதிரி எதிர்ப்புகள் அப்போ இருந்ததுனால அவர் மூடிட்டார். மூடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எங்கே பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு இந்த கேத வீடு கல்யாண வீடுலாம் 100, 200, 300ன்னு சாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சாவை பார்த்த உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார், எல்லா எதிர்க்க நம்மளே காட்சி கொடுப்போம்னு சொல்கிறார். ஆமாம், நான் இந்த கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் கலந்து பேசி இது இப்படி கொத்து கொத்தாக சாகுறான கள்ளச்சாராயத்தை குடிச்சு, அதனால் நம்மளே வந்து அரசாங்கமே வந்து நம்ம சாராய கடையை வச்சு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி, அரசாங்கமே வச்சு நடத்துவோம்னு சொல்ல அரசாங்கத்தின் மூலிமா நம்ம பெர்மிஷன் கொடுத்து சாராய நிறுவனத்தை தொடங்கி நம்ம சொல்லி பண்ணார். அப்படி பண்ணும்போது தான் சாராய கடையை ஓப்பன் பண்ணார். அப்போ அதுக்கு வந்து என்னன்னா, நம்ம அரசாங்கம் வந்து என்ன பெர்மிஷன் கொடுத்தோன்னா மொலாசஸ் இருக்கு இல்லையா, மொலாசஸ் கரும்புலேருந்து பிரித்து இருக்கக்கூடிய ஒரு சுகர் ஃபேக்ட்ரியில் இருந்து அதிலிருந்து வர்றதில் வச்சு அவங்க சாராயத்தை வடித்து அந்த சாராயத்தை தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கல் கடையெல்லாம் திறக்கலை, ஓன்லி ஃபார் சாராய கடை தான் அவர் திறந்தார். இடம் கூட 2 கடை கொடுத்தாரு. அப்போ எல்லாம் கட்சிக்காரனுக்கு தான் கொடுத்தாரு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? கட்சிக்காரனுக்கு தாங்க கடை கொடுத்தாரு. ஓ, அப்போ கட்சியில் மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்து அந்த அப்ளிகேஷனோட இணைச்சி கொடுத்தோம்னா கடை கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் நான் சென்னையில் 2 கடை எடுத்தேன். புரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா, அது கொஞ்சம் ப்ராப்ளமாக வந்த உடனே அதுக்கப்புறம் அதுக்கு லைசன்ஸ் மெத்தடு பெர்மிட், கவர்மெண்ட்லேருந்து இதை சாராய கடையை மூடியாச்சு.
பெர்மிட்னா நம்ம சீமச்சரக்கு அதெல்லாம் எங்கே கொடுப்பாங்கன்னா ஒன்லி கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸு இப்போ இந்த மாதிரி அதில் மற்ற அரசுக்கு சம்மந்தப்பட்டதில் மொத்தமாக போய் நம்ம அந்த எத்தனை யூனிட்னு போட்டு கொடுப்பான், தாசில்தார் சர்டிஃபிகேட் கொடுப்பான். அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுத்தோம்னா அது எத்தனை யூனிட்னு கொடுத்துருவான் நமக்கு. தாசில்தார்னா டாக்டர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்கி கொண்டு போகணும். அது அந்த இதை கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். அது ஒரு காலம் போச்சு. திரும்ப ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலம் வந்துச்சு. ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலம் வரும்போது என்னாச்சுன்னா இந்த மதுக்கடைகளை எல்லாம் வந்து ஏலம் விடுற சிஸ்டம் இருந்துச்சு. ஏலம்னா யார் யார் இந்த இப்போ ஒரு இப்போ இந்த ஒரு 500 கடை இருக்குது, 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கடை வேலம் மினிமம் அப்படின்னு பார்த்தா இது ஒரு 10 லட்சத்துக்கு இல்லை 10 கோடிக்கோ 5 கோடிக்கோ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது போட்டி நிறைய இருக்கும். அந்த போட்டி போட்டு தான் அந்த ஏலத்தை கேட்பாங்க. அந்த மாதிரி இப்போ விட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 பீரியடு அப்படி தான் போச்சு. 3ஆவது பீரியடு பார்த்துச்சு இவ்வளோ மதுக்கடையில் நம்ம ஏலம் விடுறோம், இவ்வளோ போட்டி இதையும் வாங்குறாங்களே, போட்டி போட்டு இவ்வளோ கேள்வி கேட்குறான். அப்போ இதில் வருமானம் அதிகமாக வர போய் தானே இவ்வளோ போட்டி இருக்குது. இந்த வருமானத்தை ஏன் தனியாருக்கு போகணும், நம்ம அரசாங்கத்துக்கே வரட்டும்னு நல்ல எண்ணத்தில் தான் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தும்னு சொல்லி கவர்மெண்ட்டு கடையாக மாற்றி டாஸ்மாக்னு பேரை வச்சு அரசு உடைமை ஆக்கிட்டாங்க. அது அரசு உடைமை ஆக்குனதில் இப்போ என்னன்னா அங்கே வேலை பார்க்குற தொழிலாளியெல்லாம் அரசு பணியாளர் ஆகிட்டான். அரசு பணியாளர் ஆகிட்டான். அரசு கடைகள் ஆகிப்போச்சு. இப்போ அதிலிருந்து வருவாய் அந்த அம்மா ஆட்சி காலத்தில் ஒரு 30,000 கோடி 40,000 கோடின்னு 30,000 கோடி தான் வந்துச்சு. 40,000 கோடி எங்கள் ஆட்சியில் தான். 30,000 கோடி தான் அந்த அம்மா ஆட்சியில் வந்துச்சு. அப்புறம் எங்கள் ஆட்சி ஆரம்பித்த போது ஒரு 30 இருந்துச்சு, 35, 40 அப்படி அந்த ரேஞ்சு போயிட்டு இருந்தது. இதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 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 செக்டார்லேருந்து வரக்கூடிய ஒரு 40,000 கோடியை நம்ம நிப்பாட்டினோன்னா அதுக்கு 2வது அங்கே பணிபுரியக்கூடியவங்களை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் வந்து அரசு பணியாளரெல்லாம் அவனுக்கு நம்ம ஏற்கனவே சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அவனுங்களை கொண்டுட்டு வந்து வேற எங்கே அகாமடேட் பண்ணுறது அப்படிங்கிற அதுவும் ஏற்கனவே வாத்தியார்களுக்கு வேலையும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால தான் அவர் நம்ம முத்தமிழறிஞருடைய புதல்வர் என்ன பண்ணார்னா கண்டினியூ ஆகட்டும்னு விட்டுட்டோம். 500 கடையை நாங்கள் மூடணுமான்னா கண்டிப்பாக நாங்கள் மூடணும். மாற்றில்லை, முன்னாடி மூடி பின்னாடி அது எப்படியோ அதாவது வந்து மூடிட்டோம் அந்த கடையில். அதுக்கப்புறம் நீங்கள் அதாவதுங்க தேவைப்படும் போது எங்கள் ஏரியாவில் ஒரு மதுக்கடை இருக்கணும், அங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும் கேட்கணும், கடையை திறந்துகிட்டே இருந்தாங்க. நீங்கள் அதாவது இந்த 10 ரூபா வாங்கணும்லாம் பரதேசி பசங்க பேசுகிறாங்களே, ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே அந்த 10 ரூபாய் சிஸ்டம் இருந்து இப்போ நிப்பாட்டிட்டாங்களாமே. விஜய் வந்து பதவி ஏற்ற உடனே இப்போ நிப்பாட்டிட்டான்னா நஷ்ட நான் கவர்மெண்ட் கொடுக்கும்ட்டான். வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு பாட்டில் எங்க இருந்து எடுப்பாரு, ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் தெரியாம பேசுறாரு கண்ணு. அதாவது ஒரு பாட்டில் உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோ, அந்த பாட்டிலுடைய மதுவுடைய காஸ்ட் ஒரு பாட்டில் எப்படியும் ஒரு கடைனாக்கா அந்த லாரியில தான் வரும், சரக்கு போகும், வரும், இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த 10 ரூபாயில தான் அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்தான். அந்த 10 ரூபாயில எங்களுக்கு வந்துச்சுன்னா அவன் செலவு கணக்கு போய் ஏதாவது கொடுத்துருக்கலாம் மந்திரிகள்கிட்ட, அது வேற விஷயம். அது இருக்காது. அது இதை வந்து நிப்பாட்டினோம்னா இப்ப அவன் கையில இருந்து கொடுக்க முடியாது. அவன் சம்பளத்துல இருந்தா இப்போ லாட்ரி மார்ட்டினோட கை மாறுதுன்னு சொல்றாங்களே இந்த மதுவிலக்கு. யாதவ அர்ஜுன் ரெட்டி வந்து அது மதுவிலக்குத்துறையினுடைய அமைச்சரா போட்டிருக்காங்க. அவர் ஏற்கனவே ஒரு லாட்டரியில கொடிகட்டி பறந்தவர். இல்ல அது நீங்க லாட்டரியை தான் நீங்க பண்றீங்க. இல்ல அவர் கொண்டு வந்துருவாரா லாட்டரி மறுபடியும்? இல்ல, லாட்டரி டிக்கெட் தமிழ்நாட்டில் வராது. இவர் வந்து மாண்புமிகு நம்மளுடைய ஜோசப் விஜய் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாரு. பட்டு நீங்கள் வந்து மார்ட்டின் வந்து இந்தியாவில் வந்து லாட்ரி டிக்கெட்டை கொண்டுட்டு வர்றதுக்காக அவங்க இந்த வேலையை பண்ணலை. அவங்க இந்தியாவை ஆளணும்னு நினைக்கிறாங்க. விஜய் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. விஜய் எப்படி நினைச்சாரு? விஜய் நம்ம வந்து இப்படி கையை கட்டிக்கிட்டு போய் நின்றோம், நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம அதிகாரம் பண்ணணும், நம்மகிட்ட இவங்கெல்லாம் கையை கட்டணும், அந்த ஒரு வம்மத்தில் தான் இன்னைக்கு அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு அதிகாரத்துக்கு வரணும், இந்த மாட்ட அதிகாரம் இருக்க போய் தானே நம்மளை கைகட்ட வச்சு இந்த அளவுக்கு நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண விடாம எந்த அளவுக்கு பண்ணாங்களோ அந்த இடத்துல நம்ம உட்காரணுங்கிற வைராக்கியம், அந்த வைராக்கியம் அவருக்கு வெற்றி தேடி தந்து அதுக்கு என்னென்ன வழிகளில் கடைசியில் யாரையுமே பெரியவங்களை பார்த்து ஓட்டு போட அது போடுன்னு கேட்கல. குழந்தைகளை பூரா சின்ன சின்ன பசங்களை அவங்கள வச்சு சுட்டீஸில் வச்சு இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டாரு. அது பெரிய இவ்வளவு நாள் இந்த திராவிடம் வந்து நாங்கள் தான் படிக்க வச்சோம், எல்லாரையும் பகுத்தறிவு சிந்தனைகளுக்கு உள்ள கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருந்து இப்போ இந்த குழந்தைகளை
உங்களால எதுவுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு அது பண்ண முடியாது கண்ணு. குழந்தைகளுக்கு வந்து அதாவது இது எப்படி அப்ப நீங்க சரியா ஆட்சி சாஞ்ச இல்ல நடத்தல. குழந்தைகளை நம்மனால ஒன்றும் பண்ண முடியாது கண்ணு. ஏன்னா எங்க வீட்டில் என் பேத்தியே வந்து என் பேரனும் பேத்தியும் வந்து நேத்திக்கு பார்த்தீங்கன்னா விஜய் படத்தை பார்த்து அந்த கில்லி படத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா இந்த படத்தை பார்க்கணும் நான் இந்த கபடி மேட்ச் நல்லா இருக்கு, இந்த காமெடி சீன் நல்லா இருக்கு அப்படிங்கிறான். அது இது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. நீ எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த பள்ளிக்கூடத்துல வந்து நம்ம படிக்கும்போது நாங்க படிக்கும்போது 1200 மார்க்கு நாங்க 12ஆம் வகுப்பு எழுதுவோம். 12ஆம் வகுப்பு இப்போ பார்த்தீங்கன்னா 600 மார்க்கு குறைச்சிட்டாங்க. ஆமா இப்போ 600 மார்க் குறைச்சி என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து இன்டர்னல் மார்க் கொடுக்குறாங்க. ஆமா internal. அந்த 6 சப்ஜெக்ட்டுக்கும் இன்டர்னல் மார்க் கொடுக்குறாங்க. அப்போ என்ன நினைக்கிறான் அவன், நம்ம 10 மார்க் படிச்சா போதும், அப்போ படிப்பை நீங்கள் குறைச்சி விட்டுட்டீங்க ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறான் அவன், சரி படிக்க வேணாம் எப்படி பாஸ் பண்ணுவாங்க நம்ம இன்சா பார்ப்போம் அப்படின்ட்டு அவன் அதில் போய் குமிஞ்சவனே அதை அவங்க பயன்படுத்தி அவங்க வெற்றி பெற்றுட்டாங்களே. அப்போ அந்த இடத்துல நீங்கள் தோத்துட்டீங்க தானே கண்ணே. நாங்க தோத்துட்டோம்னா தோத்து தான் போனோம். இது நாங்க தோத்தோம்னு நினைக்காதீங்க, ஒட்டுமொத்த தமிழகம் தோத்து போச்சு. இல்ல, அப்ப- ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க திரும்ப ஆட்சிக்கு வரணுங்கிறது எங்களுடைய எய்மா இருக்கலாம். ஆனா ஆட்சிக்கு வரலைங்கிறதுக்காக எங்களுக்கு அந்த விதமான ஒரு கவலை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் மனசார ஏற்றுக்கிறோம். எப்படின்னாலும் குழந்தைகள் சொல்கிறத கேட்டு அவங்க பேரண்ட்ஸ் வாக்களிச்சிருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு அவர் கொடுத்த நிறைய இது கொடுத்துருக்காரு, வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. கொடுத்த வாக்குறுதிகளை அவரால் நிறைவேற்றணுங்கிறது என்னுடைய ஆசை. நிறைவேற்றுறதுக்கு நம்ம எல்லாம் உதவியாக இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் இதை நிறைவேற்ற இயலாத காரியங்களாக இருக்குது ஒவ்வொன்றும். ஆமாம், நீங்கள் அதை அவரை சொல்கிறத பார்த்து இப்போ சீமான் சொல்லியிருப்பாரு, என் தம்பி கொடுத்துருக்க அந்த அறிக்கையை அவன் பண்ணுறதுக்கு 5 வருஷத்துக்கு பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி தேவைப்படும். 50 லட்சம் கோடி அவன் என்ன பண்ண போறாரு? ஏன்னா நீங்கள் இளைஞர்கள் வேலைக்கு போகல, உனக்கு 4000 ரூபா தரேன், பெண்களுக்கு 2500 தரேன், நீங்கள் கொடுத்த 1000 ரூபாய அவர் கொடுப்பாருன்னு கேள்வியா இருக்கு. 2500 அடுத்துதான் 2500 போட்டுருவாரு. ரெண்டாவது இன்னொரு 2500 போட்டுருவாரு. அடுத்த மாதம் வந்துடும், கவலைப்படாதீங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, டிஸ்கன்டினியூ பண்ணுறான்னா ஏழைப்பட்ட குழந்தை அவன் படிக்கிறது கூடிய 15000 கொடுத்து அவனை படிக்க வைக்கிறது திரும்ப அவங்க ஃபேமிலிக்கு தர்றாரு 15000. அது நல்ல விஷயம். அவன் டிஸ்கண்டினியூ பண்ண விடாம அவனை படிப்பை தொடர வச்சு அது நல்ல விஷயம். 15000 வேலைக்கு போல நினைச்சுக்கல, ஒரு 4000 அவனை கொடுக்குறேன்னு மறுபடியும் அவன் 4000 வாங்கிட்டு வேலைக்கு ஆசைப்படுவான். அதைத்தான் நானும் சொல்றேன். அவன் வந்து 4000 இல்லை 5000 ரூபாய் 4000 ரூபாய் தான். 4000 ரூபாய் கொடுக்குறோம். 2500 ரூபா டிப்ளமோ, டிகிரிக்கு 4000 ரூபா. ஒரு வீடுன்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 2 பேர் 3 பேர் டிகிரி முடிச்சவன் வேலை இல்லாமல் இருக்கான். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ இருக்க டெம்பரவரி டீச்சர்ஸ் எல்லாம் நான் பெர்மனன்ட் பண்ணுவேங்கிறாரு. இப்போ அவங்களுக்கு தொகுப்பூதியத்தில் தான் வேலை பார்க்குறாங்க. தொகுப்பூதியத்தில் வேலை பார்க்குறவங்கள வந்து பெர்மனன்ட் பண்ணாக்க குறைஞ்ச பல மடங்கு சேலரி, பல மடங்குல 50000க்கு மேல வந்து. ஆமா, இப்ப 10000 வாங்கினா அவங்க 50000 கொடுக்கும். 10000 இல்லை, இப்போ எல்லாமே தொகுப்பூதியத்தில் வந்து 18,000 கொடுக்குறாங்க. இப்போ ஏற்கனவே போன இதில் மாற்றியாச்சு. ஸோ இது மாதிரி காலேஜ் வாத்தியார்களுக்கெல்லாம் 35,000 ரூபா கொடுத்துட்ருக்கோம். இன்னும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80,000 90,000 போயிடும். அதனால் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். விஜய்க்கு தெரியாமல் இல்லை. சாரி போவோம், போய் உட்காந்து பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். இல்லைன்னா மக்கள்கிட்ட கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டால் மக்கள் மன்னிச்சிருவாங்க. அந்த மனநிலையில் இருக்கார் அவர். நான் 5 வருஷம் நான் தப்பு பண்ணிட்டேன், ஒன்றும் தெரியாது, என்னை மன்னிச்சிருக்கேன் அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாரு. சொல்லும் போதே வெள்ளரிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஆரம்பிச்சாரு. அதைத்தான் ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து பிப்ரவரியிலேயே வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிட்டோம், எங்கள் பட்ஜெட்லேயே இப்போ பொருளாதார வசதி இவ்வளோ தான் இருக்குது, வருமானம் இவ்வளோ இருக்குது, ஆமாம், இந்த நிதிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னா நீங்கள் புது திட்டங்களை கொண்டு வந்து அதற்கான சோர்ஸை நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. எந்த கண்ணு மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது கண்ணு. மரத்தை நட்டு அதை பயிர் பண்ணி அதை வளர்ந்து அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து காய் வரும். இங்கே வந்து ஏகப்பட்ட இதை வந்து நம்ம வெளிநாடுகள்லேருந்து ஈர்ப்பு பண்ணியிருக்கோம். இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலம். ஜிடிபியில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம 13.66% டெவலப் ஆகிருக்கோம். ரிசர்வ் பேங்க் போன மாதம் கொடுத்தாங்க. தமிழ்நாடு ஜிடிபியில் 13.66. அதே மாதிரி 2வது இடத்துல இருந்த நம்ம வந்து அது பெரிய மாநிலமாக இருக்கிறதுனால மும்பை, நம்ம மாநிலம் வந்து பரப்பளவில் நம்ம அதோட 2வது மாநிலத்தில் பரப்பளவில் கம்மியாக இருந்து 2வது மாநிலமாக நம்ம வருவாய் கொடுக்கறதுல இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்புடையதான். ஆனால் ஆட்சி அவர் வந்திருக்காரு, புதுசாக வந்திருக்காரு, எனக்கு இது ஒரு மாற்றமாக தெரியுது. இல்லை, எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவோட செயல்பாடு பயங்கரமாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஆமாம், இப்போ எதிர்கட்சி செயல்பாடு விஜய்க்கு எதிராக நேற்று சந்திச்சிட்டாரு. அது வந்து ஒரு நட்பு ரீதியாக எல்லாருமே சந்திக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு பிறகு விஜய் செய்யக்கூடிய தவறுகளை
இந்த அரசு சுட்டி காட்டுமா? எதிர்க்கட்சி தலைவராக அமைந்திருக்கக்கூடிய உதயநிதி. கண்ணே, அதை தான் சொல்கிறேனே, இன்னைக்கு உதயநிதியை அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த நீங்கள் அங்கே பதவி ஏற்கும்போது நடந்த நிகழ்வு இனி தொடரக்கூடாது அப்படின்னு ஆமாம், முதல்ல தமிழுக்கு சொல்லிட்டாரு. இதுவே ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாரு. இனி போக போக தவறுகள் இருந்தால் நாங்கள் ஆரோக்கியமாக கண்ணே, நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசை கவிழ்க்கும் நிலையில் நாங்கள் இந்த அரசை கவிழ்க்கணும்னு நினைக்கல. ஏன்னா கவிழ்க்கணும்னு நினச்சிருந்தா நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டாமே, அனுப்பி விடுறோமே. அதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு இன்னொருத்தன் நம்ம மேலே குதிரை ஏறிடக்கூடாது. இருக்கிறவன் குதிரை ஏறினாலும் பரவாயில்ல, அடுத்த குதிரை ஏறக்கூடாதுங்கிறது தான். இல்லை, இப்போ நீங்கள் அந்த சீருடைய பார்த்தோன்னு எனக்கு அந்த ஞாபகம் வருது. விஜய் பார்த்தா இதே மாதிரி தான் அந்த சீருடைய அணிஞ்சிட்டு வருவார். ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸோட சீருடையா இருந்தது. அந்த சீருடைய உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அங்கிட்டு வந்து ஆர்எஸ்எஸ் ஆஃப் நிக்கர் கண்ணே, காக்கி ஆஃப், அது ஆஃப் டவுசர் தான். இருந்தாலும் இந்த கலருங்கிறது, அந்த கலர் பேட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தாவே தெரியும் அவங்களுடைய கலர் தான். ஒருவேளை விஜய்க்கு பின்னாடி அவங்க இயக்குறாங்களோ, ஒரு மறைமுக இயக்கம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல? இல்லை, அவருக்கு கிறிஸ்துவ மிஷினரிஸ் நிறைய அமெரிக்கனுடைய இது நிறைய சப்போர்ட் இருக்கு விஜய்க்கு. கிறிஸ்டியானிட்டி சப்போர்ட், கிறிஸ்டியானிட்டியுடைய சப்போர்ட், எலான் மஸ்குடைய சப்போர்ட்டே இருக்கு. எலான் மஸ்க், ஆமாம், எலான் மஸ்க் அவர் ட்ரஸ்ட்ல இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு விஜய்க்கு. இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்க மறந்துட்டேன். இப்போ எல்லாருமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லாருமே நம்முடைய பாரம்பரியம், தமிழருடைய பாரம்பரிய வேட்டி சட்டைகளை தான் அமருவாங்க. இவர் முதல் முறையாக அமெரிக்க ஜனாதிபதி போல பார்த்தீங்கன்னா அந்த கோட் ஷூட் போட்டு அமைந்து அப்படி ஒரு கம்பீரமான ஒரு இதில் உட்காந்துருக்காரு. இந்த நடைமுறை என்ன புதுசாக இருக்கு கண்ணே? தமிழனுடைய இது வேட்டி சட்டைன்னு மட்டும் சொல்லாதீங்க. அப்போ ஒரு காலத்தில் நம்ம கோமணம் கட்டிக்கிட்டு இருந்தோம், புரியுதா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி இல்ல, அதுக்கு முன்னாடி கோமணம் தான். அது அரசர்கள் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க. பொதுமக்கள் எல்லாம் கோமணம் தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? விவசாயிகள் இன்னைக்கும் பாருங்க, கிராமப்புறங்களை உழவுட பண்ணிட்டு இருக்கோம் பூரா இதாக இருப்பான். காந்தி எதுக்கு அறவுடை பண்ணாரு? விவசாயி பார்த்தா அவன் கோமணத்தை கட்டிட்டு ஏற பிடிச்சி உழுதுட்டு போனான். என்னடா இவன் ஏற பிடிச்சி உழுதுட்டு போறான், நம்ம கோட்டு சூட்டு போட்டு நம்ம ட்ரெயினில் பழகி நிற்கிறோமே பார்த்து தான் மதுரை மேலமாசி வீதியில் போய் தான் வேட்டியை மாத்திரம் கட்டிட்டு கோட்டெல்லாம் தூக்கி போட்டாரும்பாங்க. அந்த இடத்துல வருஷம் நான் போய் நினைவு நாளை கொண்டாடி இருக்கேன் மதுரையில். ஸோ இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்தது. ஒருவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு, போக போகத்தான் அவருடைய இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். வந்த உடனே எப்படி ஒரு திருமணமாகி 10 மாதம் கழிச்சு குழந்தை பிறக்குதோ, அது மாதிரி குறைந்தபட்சம் ஓராண்டு காலமாவது அவருடைய ஆட்சிகளை பற்றி நம்ம பெருமையாக பேசலைனாலும் சிரமமாக பேசாமல் இருந்தோம்னா அவர் நல்லாட்சி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை. மீண்டும் ஒரு அமைதியா விஜய் பேசாம இருந்தா அவர் நல்லது மட்டுமே பண்ணுவாரு அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, பேசாம இல்ல, நான் விமர்சனத்துக்கு நான் இல்லைன்னு சொல்ல. நான் இப்பயும் சொன்ன ஆரோக்கியமான வாசனை. ஆமா, இப்ப நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, இவர் சொன்ன திட்டங்கள்லாம் இந்த 15,000 போட என்னது, 4,000 கொடுக்குறேன்னது, 2,500 கொடுக்குறேங்கிறது, மாசம் பெண்களுக்கு 2,500 இதெல்லாம் கூட இப்போ ஏற்றுக்கிட்டாலும் கூட தமிழகம் முழுவதும் பெண்கள் எல்லா பஸ்லையும் இலவசமாக பயணிக்கிறங்கிற திட்டம் முட்டாள்தனமான திட்டம். ஆமாம், இல்லை நீங்களும் அதை பண்ணது பெரிய முட்டாள்தானே. நாங்கள் பண்ணது இப்போ ஒரே ஒரு பஸ்ஸு தான் பண்ணணும். ஒரு பஸ், அதுலேயுமே போக்குவரத்தில் எவ்வளவு கடன் இருக்கு. அதைத்தான் சொல்கிறேன். அதுவே எங்களுக்கு சமாளிக்க முடியாத கடன். இப்போ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நாசமாக போயிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது ஏன்னா ஏற்கனவே கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட சர்வீசஸ் எல்லாம் பிரைவேட்டுக்கு போகுது. கண்ணே, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே எடப்பாடி எங்களை விட்டு போகும்போது 7,000 கோடி கடன் வச்சாரு. நாங்கள் வந்த உடனே கொடுக்க முடியல. ஒரு 6 மாதம் அந்த 7,000 கோடியை திரும்ப நாங்கள் கொடுத்து அந்த ரிட்டையர் ஆனவங்களுக்கு அந்த இதெல்லாம் பேமெண்ட் எல்லாம் போச்சு. பட் அதுக்கப்புறம் எங்களால் கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் போச்சு. இப்பயும் கிட்டத்தட்ட 5,000 கோடி இப்போ இதில் இருக்குது, கடலில் தான் இருக்குது. இதுக்கிடையில் நாங்கள் இப்போ கொஞ்சம் ஏசி பஸ்ஸு இதெல்லாம் வேற வாங்கிட்டோம். 2,000-3,000 கோடி இப்போ அது வேற விட்டுருக்கோம். இப்போ இவர் அந்த பஸ்ஸுலேயும் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு, ஏசி பஸ்ஸுலேயும். அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டங்கண்ணே. ரெண்டாவது, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் எத்தனை டிரைவரு, அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் எவ்வளவு, பஸ்ஸினுடைய தேய்மானம், அதனுடைய ஏற்கனவே உங்க மேல என்ன கோவத்துல இருப்பாங்கன்னா, ஓட்டுநர் நடத்தினார்லாம் டிக்கெட்டே இல்லை, நம்மளுக்கு எப்போ படிகாசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு பயங்கர கோத்துறாங்க. இப்போ அந்த படிகாசு இங்கே போகும்போது முன்னையெல்லாம் லாபத்தில் படிகாசு கொடுப்பாங்க. இப்போ படிகாசு நிறுத்திட்டீங்க நீங்க, இப்போ என்ன ஆகுமான்னு தெரியல, ஜீரோக்கு போயிடும். அதனால எது எப்படி இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்கு, நல்லது செய்யட்டும், மக்கள் சுயட்சமாக இருக்கணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்தால் அந்த நோக்கத்துக்கு என்னென்ன அவரால் செய்ய முடியுமோ செய்யட்டும்.
இதுவரை விஜய்க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி அழிந்து விட்டது அப்படிங்கிறாங்க. தமிழ் தேசியம் அழிய போகிறது. ஒருவேளை சீமான் இதை எப்படி எடுத்துட்டு போவார், எப்படி எடுத்துட்டு போனால் சரியா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய பார்வையில்? அதுதான் நான் இப்போ பேசுனேன்ல, அவர் கூட உட்காந்து பேசணும். உட்காந்து பேசினா தான் அவருடைய மனநிலை எப்படி இருக்கு. ஆனால் அவர் விடாக்கண்டேன் கொடாக்கண்டேன் விடமாட்டார். அவர் விடமாட்டார். அவர் பிடிச்சபடி உடும்பு பிடி தான். ஓ, பயங்கரமா இருப்பாரு. பயங்கரமா. இப்போ என்னன்னா இதே தான், ஒரு மாசம் அல்லது இன்னும் ஒரு 2 மாசம் டைம் கொடுக்குறாரு. தம்பி ஆட்சி பண்ணட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். கட்டி பிடிச்சிட்டாரு, வாசல்ல என்னாரு தம்பி வருவான் அப்படிங்கிற பாக்குறதுக்காக. அதனால அவர் கொஞ்சம் காத்திருக்காரு, அவ்வளவுதான். இது அதுக்கப்புறம் அவர் வழக்கம் போல அவருடைய பரப்புரைகள் இருக்கும், பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். பட் கண்ணு, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தமிழகத்தினுடைய மீடியாக்கள் எல்லாம் இதுல தான் இருக்கான். ஓ, பணத்துல தான் இருக்கான். விஜயை போட்டா பார்வையாளர் கூறுறான், விஜய் ஜட்டியை கழட்டிட்டாரு, ஜட்டி போடுறாரு, குளிக்கிறாரு, ட்ரெஸ் மாத்தி கார்ல ஏறிட்டாரு, விமான நிலையம் போயிட்டாரு, ஃப்ளைட்ல ஏறிட்டாரு, இறங்கிட்டாரு, கார்ல ஏறிட்டாரு, போயிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லா செய்தி எல்லா ஊடகங்கள்லயும் வந்துச்சு. இது இந்த ஊடகத்தினுடைய இதனாலேயே அவர் வெற்றி வாய்ப்பு அதிகமாச்சு. ஸோ எப்படியோ ஜெயிச்சது தான். நல்ல ஆட்சி கொடுக்கட்டும். இதுவரை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுக்கு பல அரிய தகவல்கள் கொடுத்த அன்பு ஐயாவுக்கு நன்றி. வணக்கம். நன்றி.